கல்யாணம் சொல்லிட்டு நான் ஏற்கனவே படமாக பண்ண வேண்டிய கதை எழுதுறதுக்காக நான் வந்து அஞ்செட்டி காட்டுக்கு போகிறேன். அப்போ எனக்கு சாப்பாடு கொண்டு வந்த ஒரு தம்பி தான் இந்த கதையினுடைய மையப்புள்ளியாக இருக்கலாம். வேட்டை தடுப்பு காவலர்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவன் தான் சொல்கிறான், இது மாதிரி காடுகளில் இருக்கிற பழங்குடி மக்களை இந்த ஸ்கேம் இருந்தது அந்த பையன் சொல்கிற கதையிலலாம் இல்லை, இன்னொருத்தனுடைய கதை. அப்போது அவனுடைய கதையும் இவனுடைய கதையும் யூனிஃபார்ம் போட்டு வந்தால் நான் பெருமையாக பார்ப்பேன்னு சொல்கிற அப்பா, அதை போட்டு வந்தால் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிற காதலி, காத்துட்டே இருக்கக்கூடிய காதலி, ஒரு பழங்குடி இனத்தவர் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறது ரியலாக நடந்திருக்கு. இதோட 100 மடங்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு மிருகம் கூட பக்கத்தில் வந்து ஒரு வன்புணர்வு இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து பக்கத்தில் அப்படியே ஒரு 19 பெண்களை வந்து ஒரு தனியார் படையும் ஒரு அரசுடைய படையும் கூட வச்சிருக்கிற நிறுவனங்கள் வந்து அந்த எளிய மனிதர்களை கொன்று குவிக்கிறதையும் அவங்கள வந்து கற்பழிக்கிறதையும் அவங்கள சித்திரவதை செய்கிறதையும் நம்மளுடைய உடல் வந்து நம்ம அப்பா அம்மா பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு தெரியாமலே நம்ம வந்து நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி தான் நம்ம இதை பேசுகிறோம். ஒரு தனிநபருடைய வயிற்றுக்காக அப்பாவி மக்களை வந்து கொன்று குவித்து அந்த நாட்டினுடைய இறையாண்மை காக்கிறன்னு சொல்கிற ஒருத்தவங்களுடைய. இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பாட்டு, அதை சூஸ் பண்ணது, அந்த விஷயங்கள் பற்றி. இப்போ பொதுவாக இளையராஜான்றது வந்து வெறும் பாட்டாக மட்டும் வெறும் சினிமாவை மட்டுமே இல்லை. அவர் வந்து நம்மளோட வாழ்க்கையோட இந்த தண்டகாரண்யம் உருவான விதம், ஏன்னா ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி விழுப்புரம் கதை நீங்கள் உங்கள் ஊரில் பார்த்த சில விஷயங்களாக இருக்கும், குண்டு வேறு மாதிரி ஒன்று. ஆனால் இது வந்து வேற ஒரு நக்சல் அந்த மாதிரியான ஒரு கதைகள்லாம் வருது. நக்சல்னு சொல்லி நீங்கள் போங்க அப்படின்லாம் சொல்கிற மாதிரி கதைகள், வேற ஒரு மாநிலத்தில் நடக்கிற கதையெல்லாம் வருது. அந்த கதை உருவான விதம் எப்படி? அப்போ தான் நான் அந்த கொரோனாவுக்கு பிறகு நான் வந்து ஒரு கல்யாணம் சொல்லிட்டு நான் ஏற்கனவே படமாக பண்ண வேண்டிய கதை எழுதுறதுக்காக நான் வந்து அஞ்செட்டி காட்டுக்கு போகிறேன். அங்கே போகிற இடத்துல வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே தான் தங்குறேன். அங்கே தங்கும்போது நிறைய பேர் ஃபோன் பேசிட்டு, ஏற்கனவே கெஸ்ட்டாக வந்தவங்க இந்த ஃபாரஸ்ட் அதிகாரியெல்லாம் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. நிறையா அங்கே வந்து உட்காந்து எழுதுறதுக்கான ஒரு சூழல் வந்து கொஞ்சம் இதாக இருந்தது. அப்போ கதை எழுத போகிறேன். ஆமாம். அப்போ எனக்கு தனியாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடம் இருக்கானுங்கன்னா அங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது காட்டில். அந்த வாட்ச் டவரில் நான் போய் தங்குறேன். நான் மட்டுமே தான் இருக்கிறேன் 8 நாள். அப்போ எனக்கு சாப்பாடு கொண்டு வந்த ஒரு தம்பி தான் இந்த கதையினுடைய மையப்புள்ளியாக இருக்கிறான். அவங்ககிட்ட நான் சும்மா யதார்த்தமாக கேட்குறேன், இந்த வேலை என்ன, வேட்டை தடுப்பு காவலர்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவன் தான் சொல்கிறான், இது மாதிரி காடுகளில் இருக்கிற பழங்குடி மக்களை தற்காலிக பணியாளர்களாக இது மாதிரி கொண்டு போய் சேர்த்துட்டு அவங்க வந்து 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் டெய்லியும் பாரா பார்க்கறது. ஒரு 20 வருஷம் 10 வருஷம் இருந்தால் கூட பர்மனெண்ட் ஆகாமல் நிறைய பேர் செத்துருக்குறாங்க. இந்திய வேலையில் 20 வயசுக்கு போயிட்டு 40 வயசு வரைக்கும் தன்னுடைய இளமையை இழந்துட்டு ஊர் எப்படி இருக்குன்னே தெரியாது அவங்களுக்கு. குடும்ப மனைவிகள் வந்து காணாமல் போயிருக்கிறாங்க. தனிமை வந்து அவங்கள வந்து நிறைய கஞ்சா மற்றும் போதை பழக்கங்களில் அடிக்ட் ஆகி உடல் நலம் இழிஞ்சு மென்டலானவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நான் 7 வருஷமாக வேலை செய்கிட்ருக்கிறேன். எப்போ பர்மனெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரில. கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். என் ஒய்ஃப் வந்து, அதாவது என்னுடைய காதலி வந்து வெயிட் பண்ணுறா பர்மனெண்ட் ஆகிறதுக்காக. அப்படியே அந்த கலையரசன். ஆமாம், அந்த கேரக்டர் வந்து அந்த பையன் தான், அந்த தம்பி தான். அப்போ அவனுடைய ஜேர்னி தான் இது பண்ணி பார்த்தா ஏற்கனவே ஒரு ஸ்கேம் வந்து கேமுக்குள்ளே ஒரு பையன் இருப்பான். இந்த ஸ்கேம் இருந்தது அந்த பையன் சொல்கிற கதையிலலாம் இல்லை, இன்னொருத்தனுடைய கதை. அப்போது அவனுடைய கதையும் இவனுடைய கதையும் அந்த ஊருக்கார பையன்தான். அவன் இதே மாதிரி வேலை செய்யிட்டு போய் மாட்டினவான். பர்மனெண்ட் ஆகாமல் இருந்தாலே ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, காசை கொடுத்து வெளியே போகிறாரு. ஆமாம், அதை மாதிரி போய் மாட்டினவன். இப்போ இது ரெண்டையும் இணைச்சி சில கற்பனையாக சில புனைவுகளை மட்டும் சேர்த்து பண்ணத்தான் தண்டகாரண்யம் படம். அதில் வந்து தினேஷ் கேரக்டர் சடையன். ஆமாம், அந்த ஊரில் இருக்கிற ஒரு கேரக்டர் தான். அந்த ஊருக்கே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கிறாங்க. ஆமாம், அங்கே வந்து சிவராஜ்னு சொல்லிட்டு ஒரு தொடர் இருக்கார். அவர்கிட்ட இருந்தும் அப்புறம் எங்கள் ஊரில் அண்ணன் துரை வீரசேகர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இறந்துட்டார். அவருடைய சாயலையும் ஒன்றா பொருத்தி பண்ணாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது காட்சிகளாக காட்டை நீங்கள் காமிச்ச விதம், அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை காமிச்ச விதம், அதெல்லாம் ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குலாம் பார்த்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு வழியை கடத்திக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஒரு பழங்குடி மக்கள் வந்து இவ்வளவா கஷ்டப்படுவாங்கன்ட்டு யாருமே கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வழி. ஏற்கனவே நம்ம தினேஷ் அவர்களை வந்து நம்ம வந்து விசாரணை படத்தில் பார்த்துருக்கோம். அங்கே அடி வாங்கின விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளால் தாங்கிக்க முடியாத மாதிரி ஒரு இடம் இருந்தது. அதையெல்லாம் மீறின ஒரு வழி. ஏன்னா ஒரு வேலை கிடைக்கணும், பேசிக்கான ஒரு வேலை, ஒரு 10,000 ரூபா சம்பளத்தில் ஒரு பர்மனெண்ட்டான ஒரு வேலை, அதுதான் எனக்கு வந்து ஒரு குடும்பத்தில் வந்து தைரியமாக அந்த யூனிஃபார்ம் போட்டு வந்தால் நான் பெருமையாக பார்ப்பேன்னு சொல்கிற அப்பா, அதை போட்டு வந்தால் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிற காதலி, காத்துட்டே இருக்கக்கூடிய காதலி, அவங்களுக்காக ஒரு பர்மனெண்ட் வேலைக்காக ஒரு பழங்குடி இனத்தவர் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறது ரியலாக நடந்திருக்கு. இதோட 100 மடங்கு கஷ்டம் தான் இருக்குது. இந்த வழி வந்து நம்ம வந்து ஓரளவு தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம்.
இதை விட 100 மடங்கு கற்பழித்து கரண்ட் ஷாக் கொடுத்து கொன்று குவிச்சது. ஒரே இடத்த வாச்சாத்தியில் 19 பெண்களை வந்து பக்கத்தில் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு மிருகம் கூட பக்கத்தில் வந்து ஒரு வன்புணர்வு பண்ணாது. ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து அவ்வளோ மனிதர்களாக மாறின பிறகு, ஆனால் அவங்க வந்து பக்கத்தில் அப்படியே ஒரு 19 பெண்களை வந்து கெடுக்கிறது இருக்குல்ல, இதை விட வந்து 100 மடங்கு கதை இருக்குது. நம்ம இது வந்து சமவெளியில் நடக்கிற, நம்ம கண்ணு முன்னால் நடக்கிற விஷயங்களே நம்ம வந்து கேட்க மாட்டோம். அதை வந்து ஒரு பதிவு செய்ய மாட்டோம். அதை வந்து ஒரு எதிர்ப்புணர்வு ஒரு எதவிதமான பதிவுமே இல்லாமல் இருக்குது. ஒரு அடர்ந்த காட்டில், ஒரு 90,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு காட்டில், உலகம் முழுக்க இருக்கிற ஏகாதிபத்திய முதலாளிகள் வந்து மையம் கொண்டு இருக்கிற ஒரு காட்டில், வெறும் பணத்தாசை மட்டுமே கொண்டு பல ஆயிரம் கோடிகளை இறக்கி வச்சிருக்கிற, ஒரு தனக்கு எதிரானவர்களை இது பண்ணால் கூட அவங்கள வந்து கொன்று வைக்கிற ஒரு தனியார் படையும் ஒரு அரசு உடைய படையும் கூட வச்சிருக்கிற நிறுவனங்கள் வந்து அந்த எளிய மனிதர்களை வந்து கொன்று குவிக்கிறதையும், அவங்கள வந்து கற்பழிக்கிறதையும், அவங்கள சித்திரவதை செய்கிறதையும் யார் கேட்பாங்க? யாருக்கு தெரியும்? தன்னுடைய மரணம் வந்து வெளியில் தெரியுமா தெரியாதா? நம்ம செத்தது வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? நம்மளுடைய உடல் வந்து நம்ம அப்பா அம்மா பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு தெரியாமலே செத்துப்போன ஆயிரம் இளைஞர் பழங்குடிகள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அவங்களுடைய கண்ணீரும் சதையும் தான் அவனுடைய ஒரு பகுதி தான் அந்த கதை. உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல பேசியிருக்கும்போது சொன்னீங்க, நான் ஒரு சின்னதாக யாரையாவது அடித்தது கூட இல்லை, நான் வந்து இந்த ஒரு வன்முறைங்கிறத வந்து ஆதரிக்கிறவனே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தினேஷோட கேரக்டர் ஒரு கட்டத்தில் வந்து உடஞ்சி எனக்கு ஒரு வழியே இல்லைங்கும் போது மற்றவங்களெல்லாம் கொல்ற ஒரு இடம், அது வந்து கிட்டத்தட்ட அசுரன் படத்தை பார்க்கும்போது என்ன ஒரு விளைவு இருந்ததோ, ஒரு அடங்கி 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 போகிற ஒரு கட்டத்தில் எழுகிற அந்த ஒரு ஸ்டேஜ் இருந்தது. அது என்ன? அதாவது நான் வந்து இப்போ ஒரு தனி மனிதன் நடிக்கிறதுல எனக்கு எந்த விதமான ஒரு நியாயமும் இல்லை. அப்போது நீங்கள் யாருடைய பிரதிநிதிகள்னு ஒன்று இருக்குல்ல, அப்போது நான் வந்து எனக்கு அடித்து ஒருத்தர் திருத்திட முடியும் அப்படின்றது நம்பிக்கை கிடையாது. ஆனால் ஒரு 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 பொது உடைமை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேரன்பு வந்து தேவைப்படுதில்ல. அந்த பேரன்பை நிறுவுவதற்கு சில வழிகோள்கள் இருக்குது. அதில் அவங்கவுங்களுடைய தத்துவத்தின் அடிப்படையில் சில வழிமுறை பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க ஆயுதம் எடுக்கிறான், ஒரு குழந்தை அழுவுது. குழந்தை ஏன் அழுவுதுன்றதை வந்து ஒரு தாய் வந்து கேட்கணுமா கேட்கறது இல்லையா? தாயாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தை அழுவது அது கேட்கணும்ல. நீ அழுவே கூடாதுன்னு குழந்தைய அடித்தா என்ன அர்த்தம்? அப்போது நீங்கள் வந்து குழந்தைய வந்து ஏன் அழுவுதுன்னு சொல்லிட்டு ஒரு உரையாடல் நடத்துங்க. அப்போ குழந்தை வந்து தானாக அழுகையை நிறுத்திட போகுது, காரணம் சரி பண்ணா. நீ அழுவே கூடாதுன்னா அப்போ நீ வேணா நீ யாருக்கோ வேலை செய்கிறன்னு தான் அர்த்தம். நீ அவங்ககிட்ட உரையாடலே நடத்த மாட்டான்னா அப்போ நீ வந்து ஏற்கனவே உனக்கு வந்து நீ ஒரு முடிவுக்கு வந்துட்ட, நீ எந்த மாற்றத்தையும் உண்டாக்க மாட்ட. ஏன்னா உனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது பூராவே வந்து பாக்சைட்டாக தெரியுது, அது பூராவே நிலக்கரியாக தெரியுது, அது பூராவே வைரமாக தெரியுது, அது பூராவே உனக்கு யுரோனியமாக தெரியுது, அது பூராவே உன்னுடைய சொகுசாக தெரியுது. உனக்கு வாழை முழுக்க வேலை செய்து சம்பாதிக்க வேண்டிய 1 கோடி 2 கோடி பென்ஷன் ஒருத்த உனக்கு 500 கோடி கொடுக்கும்போது நீ யாரை வேணாலும் கொன்னுவ, யாரை வேணாலும் குவிப்ப, யாரை வேணாலும் எந்த வேணாலும் காரணம் காட்டி யாரை வேணாலும் குவிச்சிட்டு என்ன வேணாலும் கதை கட்டுவன்றது வந்து ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை வந்து நீங்கள் சீர்குலைக்கிறீங்கன்றது. நம்ம வந்து நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி தான் நம்ம இதை பேசுகிறோம். நாட்டினுடைய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் இது மாதிரியான ஒரு தனிநபருடைய வயிற்றுக்காக அப்பாவி மக்களை வந்து கொன்று குவித்து அந்த அப்பாவி மக்களுக்கு அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு நிறுவனத்தின் மீது ஒரு சோர்வை தரக்கூடிய ஒரு நம்பிக்கையில் தன்மையை உண்டாக்கக்கூடிய வேலையை அந்த நாட்டினுடைய இறையாண்மை காக்கிறன்னு சொல்கிற ஒருத்தவங்களுடைய பின்விளைவு தான் அது. அதனால தானே அவங்க நம்பிக்கை இழக்கிறாங்க. அப்போது அந்த அதுக்குள்ளே இருக்கிற ஓட்டையை சரி செய்தோம்னா உண்மையான பாதுகாப்புன்றது வந்து வெறும் எல்லைகளில் வந்து ஆயுதங்களை வச்சுருக்கிறது மட்டுமே உண்மையான பாதுகாப்பு இல்லை. இது அனைவருக்குமான பாதுகாப்பு என்பது அந்த மக்களுடைய கோரிக்கையை வந்து நம்ம வந்து கேட்கறது. இப்போ நீங்கள் லெனினுடைய வாசகத்தை பார்த்தீங்கன்னா, லெனின் புரட்சி ஏற்பட்ட பிறகு மக்கள் வந்து கேட்குறாங்க அவங்ககிட்ட, நீங்கள் வந்து என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க? என்னுடைய திட்டம் என்பது வந்து மக்களுடைய தேவையிலிருந்து தான் உருவாகும். நான் வந்து தொடர்ந்து மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன். மக்கள் வந்து அவர்களுடைய குறைகளை சொல்லிகிட்டு இருக்காங்க, அவங்களுடைய தேவைகளை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதிலிருந்து தான் என்னுடைய அரசினுடைய திட்டம் பிறக்கும்னு சொல்கிறார்.
அதன் அடிப்படையில் மக்கள் நீ வந்து ஒரு செருப்பை தைச்சிட்டு அதுக்குள்ளே காலை விடுன்ற. சைஸ் என்னன்னு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்களுடைய தேவையை நீங்கள் கேளுங்க, எங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம், அதிலேருந்து எங்களை வந்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வன்முறை இருக்குது. ஒரு தத்துவ புரிதல்லேருந்து அவங்க வந்து ஒரு வன்முறையை வந்து டிசைன் பண்ணுறாங்க. அது வந்து வன்முறை கிடையாது. அது வந்து என்னென்னா தன்னுடைய ஒரு பழிவாங்கல் எண்ணமாக இருக்கலாம், தன்னுடைய அந்த இடத்துக்கு நகர்த்தினவர்களுடைய வேலைன்றதான் புரியுது. அப்போ அந்த இடத்த வந்து நம்ம வந்து ஒரு பேரன்பிலிருந்து அவங்களை வந்து நம்ம பார்க்கணும்னு சொல்கிறேன். அப்போ ஏன் வந்து அதுக்கான பிரச்சனையாக வருது, அதை ஏன் நம்ம வந்து செவி கொடுத்து கேட்க வேண்டிய தேவை இருக்குது, எப்படி அதுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த மக்களை வந்து குணப்படுத்த வேண்டியது இருக்குது. அப்போது அந்த மண்ணில் வந்து லத்தீன் அமெரிக்காவுடைய ஒரு புத்தகம் வந்து வெட்டுண்ட ரத்த நாடகம்னு ஒரு புக்கு இருக்குது. காஸ்டனாடா எழுதின ஒரு புக்கு. அதில் வந்து அவர் சொல்கிறார், அது வந்து சாவேஸ் வந்து ஒபாமா அதிபராக இருக்கும்போது வரும்போது சாவேஸ் வந்து அவருக்கு ஒரு அன்பளிப்பாக ஒரு புக்கு கொடுக்குறாரு. அந்த புக்கு தான் வெட்டுண்ட ரத்த நாடகம். அதில் வந்து அவர் முகப்பிலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் முழுக்க இந்த முதலாளிகள் வந்து உலகம் முழுக்க இருக்கிற ஏகாதிபத்திய முதலாளிகள் வந்து என் மண்ணை வந்து ஒரு 5000 10,000 எலி வலையாக நோண்டி உருவி இந்த மண்ணில் இருந்த நீரையும் கனிம வளங்களையும் எல்லாத்தையும் உருவி எடுத்து வெறும் மணலை வந்து வெறும் உள்ளே இருக்கிற வெறும் சுடுகாடாக ஆக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றது தான் அதை பதிவு செய்கிறார். அங்கெல்லாம் சுரண்டி முடித்து தான் கடைசியாக அங்கே வராங்க. அப்போது தேவை அடிப்படையில் ஒரு விஷயத்தை எடுக்கிறது வேறு, ஒரு பேராசையில் வந்து நோண்டி எடுக்கிறதுக்கு வந்து அது வந்து இயற்கைக்கு எதிரானது, இது அனைத்து மனிதர்களுக்குமே எதிரானது. படத்தில் ஒரு பழங்குடியில் இருக்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல கஷ்டங்கள்னு பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் படத்தில் நீங்கள் காமிச்ச இன்னொரு ரொம்ப அழகான விஷயம் காதல், அந்த காத்திருப்பு, அதில் இருக்கக்கூடிய தவிப்பு, 2 பேரும் வேற வேற இடத்துல இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே ஓடுற உணர்வுகளை அதை ஆர்டிஸ்டும் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த பாட்டு, இளையராஜா அவர்களுடைய பாட்டு ஓ பிரியா பிரியா, அதை சூஸ் பண்ணது, அந்த விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். மியூசிக் அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படம். மகிழ்ச்சி தரும். இப்போ பொதுவாக இளையராஜான்றது வந்து இப்போது வெறும் பாட்டாக மட்டும் வெறும் சினிமாவை மட்டுமே இல்லை, அவர் வந்து நம்மளோட வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவரை வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு தூரத்தில் எங்கேயோ ஒரு காதணி விழாவிலோ மஞ்சள் நீராட்டு விழாவிலோ கேட்குற பாடல் வந்து நம்ம நினைவில் வந்து அது சுழண்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அவருடைய பாடல்களை மீண்டும் நம்ம ஒரு முறை கேட்கும் போதெல்லாம் அந்த பாடலை கேட்ட நிலம், அந்த பாடலை பாடியவர்களுடைய குரல், அதை நம்ம ஊரில் அதை பற்றி பாடின மனிதர்களுடைய இது, அப்புறம் அந்த காலத்துக்கே நம்ம இழுத்துட்டு போகுது. அப்போது நிலம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நகரங்களில் வாழ்கிற ஒரு தூரத்தில் வாழ்கிற வெளிநாடுகளில் வாழக்கூடிய அவங்களுடைய நினைவுகள் வந்து இளையராஜாவுடைய பாடல் மூலமாக தான் அந்த நிலமும் அந்த மரமும் வெட்டப்பட்டிருக்கலாம், அந்த ஆறு வந்து இன்றைக்கி வந்து காஞ்சி போயிருக்கலாம். ஆனால் அந்த பாடல், அந்த அவங்க கேட்ட விதம், அந்த பழகின விதம், அந்த பாடியவர்களுடைய ஞாபகம், நான் சில மனிதர்களே அவங்க பாடின பாட்டில் வச்சு நான் ஞாபகம் வச்சுக்குவேன். அப்போது அந்த காலத்தை வந்து பதிவு செய்கிறதுக்கு, இப்போ 2008 காலத்தை நான் பதிவு செய்கிறதுக்கு ஒரு பாடலை தான் நான் டூலாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்போது வாக்மேன் காலன்றது வந்து என்னுடைய கல்லூரி காலம் ஒட்டி இருக்கிற ஒரு பகுதி. அப்போது நான் வந்து காதலித்த போது ஆதரிக்கு நான் கொண்டு வந்த சேகரித்த அந்த கேசட்டு காலங்கிறது இந்த நிறைய பாடல்கள் இருந்தாலும் அதில் பிரியா பிரியா பாடல் வந்து எல்லா கேசட்லையுமே இருக்கும். அப்போது அந்த பாடலை தான் நான் வந்து இந்த காதலன் வந்து கொண்டு போகிற ஒரு பாடலாக, இவங்ககிட்டருந்து என்ன கொண்டு போகிறான் அப்படின்போது நினைவுகளை தான் கொண்டு போகிறான், அது வெறும் பாடல் அல்ல, அவனுடைய நிலம் அதில் தான் இருக்குது. நீங்கள் சொன்ன வார்த்தைகளை கலையரசன் அவர்களும் படத்தில் சொல்லியிருப்பார், எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் இந்த பாட்டை கேளு, நானும் இங்கே அதை கேட்டுட்டு இருக்கேன், நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த வெறும் அந்த லேண்டு தான் அது, இளையராஜாவின் வெறும் பாடல் மட்டும் கிடையாது, அந்த பாட்டு கேட்ட அந்த மண்ணும் அந்த வாசமும் அந்த காடும் அது எல்லாமே அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் அது வந்து போகும். அந்த நீரோடையுடைய சத்தத்துலேருந்து குருவிகளுடைய சத்தத்துலேருந்து எல்லாமே அவன் மண்ணை வந்து அந்த பாடல் மூலமாக தான் அவன் ஞாபகம் வச்சுக்கிறான், அவன் நினைவுகள் மூலமாக தான் வந்து போகுது. அப்போ இருவருக்குமான ஒரு பாடல்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானதான தோணுது. அப்போ அதை தான் நான் எழுதியிருந்தேன். அதை படிச்சுட்டு என் நண்பர் வந்து ஃபீல்டு ஒர்க்காக வந்திருந்தார், அவர்கிட்ட நான் சில கேள்விகள் கேட்க வந்தது. அவர் சிஆர்பிஎஃப்லேருந்து ஓய்வு பெற்று வாதியாராக இருந்திருக்கார். சிட்டாமண்டியில் ஒரு கிராமம் செஞ்சி பக்கத்தில் சிறுவாலை, ஒரு சுரேஷ்ன்னு சொல்லிட்டு வந்து தோழர். அவர் படிச்சுட்டு என்ன சொன்னார்னா, என்னுடைய பேட்சில் இதே பாட்டை தான் ஒருத்தன் வந்து கேட்டுனே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும், ஏண்டான்னா அது வந்து அவன் காதலி வந்து அவனுக்கு சொன்ன பாட்டு, இவனுக்கு வந்து அந்த பொண்ணுக்கும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்னான். இது வந்து இதே பாட்டை நான் வந்து ரொம்ப நம்பிக்கை வந்துடுது, ஓகே நம்ம அதே ஒர்க் அவுட் ஆகுது, இது ஃபீல் ஆகுதுன்னு. இது நான் வந்து ஜார்க்கண்டுக்கு போகிறேன். ஜார்க்கண்டுக்கு போனால் அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு முகாம் பார்க்குறேன். இந்த முகாமில்
ஒரு 42 வயசு தக்க ஒரு இராணுவ வீரர் இருக்கார். அவர் நாங்கள் போகும்போது அவர் வந்து ஒரு வீடியோ கால் பேசிட்டு இருந்தார் ஃபோனில். தமிழ்நாட்டுக்காரர், புதுக்கோட்டைக்காரர். அப்போ நான் அவர்கிட்ட வந்து கேட்குறேன், இது மாதிரி நாங்கள் போன உடனே அவர் வீடியோ கால் கட் பண்ணிட்டாரு. அவர்கிட்ட சில கேள்வி கேட்குறேன், அவர் பதில் சொல்ல மறுக்கிறார். இதெல்லாம் ஐயா சொன்னால் தான் சொல்லுவேன். சரி அதை விட்டுரு, நீங்கள் வந்து இந்த கேம்பை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க, விட்டுருங்க, ஆனால் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், அப்போ நீங்கள் யார்கிட்ட வீடியோ கால்னு, என் மனைவி கிட்ட வீடியோ கால் பண்ணி. சரி, இப்போ வீடியோ கால் பார்க்குறீங்க, போன முகத்தை பார்க்குறீங்க, ஒரு ஆறுதல் அடையுது, ஒரு ஞாபகத்தை குறைச்சிக்கிறீங்க, கொஞ்சம் அந்த நினைவு வந்து கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் வேலைக்கு வந்தது எப்போ 19 வயசு 20 வயசுன்னாரு. அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வரும்னு கேட்டும்போது அவர் வந்து இதே மாதிரி என் காதலி வந்து ஏ பக்கம் பி பக்கம் 2 பக்கமும் ஒரே பாட்டை ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பா. நான் வந்து கேட்டுகிட்டே இருப்பேன். எப்போல்லாம் எனக்கு வீட்டு ஞாபகம் வருதோ, அவன் ஞாபகம் வருதோ, இந்த பாட்டை கேட்டு நான் அழுவேன். அது என்ன பாட்டு? அதுதான் பிரியா பிரியா பாட்டு. ஓகே. அப்போ வந்து எனக்கு வந்து புல்லரிச்சிருச்சு. அப்போ ஒரே பாடல் வந்து ஒரு மனிதனுடைய நினைவுகளை காலம் கடந்து எவ்வளோ தூரம் ஆனாலும் அது வந்து ஒரு இளையராஜா எப்படி இருக்கிறார்ன்றதுக்கு தான் உதாரணமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். அப்போது அது வந்து எனக்கு வந்து பயங்கர வலுவாயிடுச்சு. அப்போ இந்த பாட்டை வந்து நம்ம படத்தில் பயன்படுத்தணும் அப்படின்னு நம்பிக்கையோடு தான் அந்த பாட்டை நம்ம படத்தில் வச்சது. அது வந்து ஒர்க் அவுட்டும் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமா அந்த பாட்டு கேட்குறப்பெல்லாம் திரையரங்குகளில் வந்து அவ்வளோ வலி அப்பெல்லாம் இருந்தாலும் அந்த பாட்டை கேட்கும்போது ஒரு மென்மை உணர்வு மனசுக்குள்ள வந்துருதுங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா தினேஷ் அவர்களை உங்களுடைய லுக்குக்காக தான் அப்படி ஒரு லுக்கே வச்சிருந்தாரு. ஆனா லப்பர் பந்து படத்துல அவர் நடிச்சிருந்தாரு. அதுல ஒரு இளையராஜா பாட்டு. ஆமா ஆமா. அது வந்து என்னன்னா நம்ம தண்டகாரன் வந்து நம்ம இப்பவே எடுத்தது. அவங்க அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து ரப்பர் பந்து எடுக்கிறாங்க. அதனால அதுல பொட்டு வச்ச தங்க படம். இதுல கலையரசன் அவர்களுக்கு ஓ பிரியா பிரியா அப்படின்னு 2 விஷயங்கள் வருது. இந்த ட்ரில் காட்சிகள், அந்த ட்ரைனிங் கொடுக்குற இடங்கள்ல எல்லாம் வந்து தமிழ்ல 2 பேர் பேசுறாங்கிறதுக்காகவே ஹிந்தி மொழி பேசுறவங்க காட்டின வெறுப்பு, அதெல்லாம் இந்தியா முழுக்க இப்போ இருக்க சூழல் பல இடங்கள்லையும் அதை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருந்தீங்க. அதற்கப்புறமா வந்து அப்படி வேறுபட்ட இடத்துல இருக்கவர் மறுபடியும் நட்பாக மாறுறது, அது எந்த புள்ளியில் அமைதுங்கிறத ரொம்ப அழகாக காட்சிப்படுத்திங்க. நிறைய விஷயங்கள் படத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஷோவை பார்க்குறவங்க, படத்தை பார்க்காதவங்க ஏதாவது ஒரு வகையில் இந்த படம் நிச்சயமாக அவங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் இந்த படம் நீங்கள் எடுத்த விதத்திலிருந்தும் அது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு விஷயத்தை புரிய வைக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப நீண்ட நேர்காணலாக உங்களுடைய வாழ்க்கை, தண்டகாரண்யம் உருவான விதம், பாரஞ்சித் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகள் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறீங்க. ரொம்ப நேரத்தை கொடுத்து உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவத்தையும் பல்வேறு விஷயங்களையும் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. தொடர்ந்து